குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 24/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று மாலை 6:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அதிகாலை 4:29 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று அதிகாலை 3:43 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் மாலை 6:22 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 4:29 வரை ரேவதி, பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் தை வெள்ளி, 2வது வெள்ளிக்கிழமை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கறி நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க, கறி நாளில் கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோவிலில் கொண்டு போய் விநியோகம் செய்தால், பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்தால், உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இது விலகும் அப்படின்னு சொல்லியிருக்க. இன்றைய தினம் செய்ய முடிஞ்ச செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சமநோக்கு நாள், தேசிய பெண் குழந்தைகள் தினம், சர்வதேச கல்வி தினம் இன்றைய தினம். சரி, இன்னைக்கு தை மாதம் வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு அதைவிட சிறப்பு. வெள்ளிக்கிழமை தோறும் யார் ஒருவர் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்களோ அந்த வீட்டில் குலதெய்வமும் மகாலட்சுமியும் குடியிருப்பாள். அதனால இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அவரவர்கள் விருப்பப்படி செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், அது கூட பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. ஒரு வெள்ளை துணியில முடிச்சு வச்சு சிறப்பாக இருக்கும். போற காரியங்கள் சிறப்பாக நடக்கும். சரி, நம்ம நேத்து ஒரு விஷயத்த பார்த்தோம். காசியிலேயே கருடனும் வள்ளியும் இல்லை அப்படின்றத பார்த்தோம். அதற்கு முன்பு நம்ம வகுப்பு போடப்படும் சொல்லி இருந்தோம். 2ஆம் தேதி வகுப்பு போடப்படும், மாந்திரிக தாந்திரிக வகுப்பு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரே நாள்ல சொல்லி கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதாவது 3 நாள் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டுட்டு 12,000 20,000 வாங்கிட்டு, அந்த ஒரு நாள்ல ஆஃப் டே மட்டும் சொல்லி கொடுத்துட்டு மற்ற நாளெல்லாம் அப்படியே வேற ஒரு டாபிக்கை பேசி கடத்து அந்த 3 நாளையும் எப்படி கடக்கணும்ன்றத பண்றாங்க. ஆனா என்னுடைய வகுப்புல மட்டும் முதல்ல என்ன கான்செப்ட் அதை சொல்லி கொடுத்துட்டு தான் மறுபடியும் வேற டாபிக்கே பேசுவோம். அப்படியே பேசுறதா இருந்தாலும் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் அவர்களுடைய ராசி நட்சத்திரம், அதுக்கு என்ன செய்யணும், அதாவது சாதகத்தாரை, சம்பத்துத்தாரை, சேமத்தாரை இப்படிலாம் இருக்கு. பரம மைத்திரம், மைத்திரம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்னன்றத ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு உடனே வகுப்பு ஆரம்பிக்கப்படும். ஏன்னா நம்ம கான்செப்டுக்குள்ளதான் போகணும். முதல்ல மாந்திரிகன்னும் போது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. உபாசனை இருக்கு, பத்மாவதி யக்ஷினி இருக்கு, தனலட்சுமி யக்ஷினி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரங்களை உபாசனை பண்ணணும். ஒரு நாளைக்கு 1008 முறை சொல்லணும், 10,008 முறை சொல்லணும். நாம சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க கத்துன்னு போய் மறுநாளே கூட இதை
ஒரு தொழிலா பண்ணக்கூடிய விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லிக் குடுப்பேன். மத்தவங்கள மாரி உபாசனை பண்ணு, உட்காந்து ஒரு 6 மாசம் பண்ணு, 3 மாசம் பண்ணு, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் பண்ண அதெல்லாம் வந்து இந்த வகுப்புக்கு வேணா சொல்லிக் குடுக்கலாம். மாந்திரீக ஆசிரியர் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு, இந்த விஷயத்துக்கு உபாசனை பண்ணு, உச்சிஷ்ட கணபதிய உபாசனை அதெல்லாம் பண்ணி எப்ப நீங்க வந்து வெளியில வருவீங்க? இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஸ்பீடு உலகம். எப்படி சம்பாரிக்கணும்? நல்ல விதத்தில் எப்படி சம்பாரிக்கணும்? அத மட்டும் தான் யோசிக்கணும். சரிங்களா? அந்த மாரி தான் கத்துக் குடுக்கப்படும். சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கு. அப்படி இருப்பவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடப்படும். அதற்கு முன்பு ரூ. 6,500 தான். முதல்ல ரூ. 3,000 ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? சரி. இப்போ காசியில ஏன் கருடனும் பல்லியும் இல்ல அப்படின்றத பத்தி நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வாரணாசியில சுற்றி பார்த்தீங்கன்னா, கருடன் சுற்றுவதை பார்க்கவே முடியாது. அதே மாரி பல்லியும் பார்க்கவே முடியாது. ஆனா சாதாரணமா நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்க திரும்புனாலும் பல்லி இருக்கும். இது எதனால அப்படின்னா, இது யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ராவண வதம் நடந்தது. பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவனம் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதற்காக காசியிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட்டாராம். அப்படி அனுப்புகிற பொழுது காசியை நோக்கி ஹனுமான் பயணம் செய்கிறார். அப்படி காசியை நோக்கி ஹனுமான் வரும்பொழுது அவருடைய கண்கள்ல அங்கு இருக்கும் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களும் அங்கு வந்து இவர் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்ததும் ஹனுமான் ரொம்ப குழம்பி போறார். எந்த லிங்கம் நம்ம சுயம்பு லிங்கம் அப்படின்றது தெரியல அவருக்கு. அந்த சுயம்பு லிங்கத்தை கொண்டு சென்றால் அதற்குரிய பலன் என்ன அப்படின்றது மிக அதிகமான அதற்குரிய சக்தியும் அதிகம் அப்படின்னு இவருக்கு தெரியும். அதனுடைய சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த சுயம்பு லிங்கத்தை காசி முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். ஹனுமானுக்கு அது கிடைக்கவில்லை. அப்போ கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார். நீங்கள் தேடுகின்ற சுயம்பு லிங்கம் என்ற ஹனுமனுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சுயம்பு லிங்கத்துக்கு மேல் நோக்கி வட்டமடித்து கத்திக்கொண்டே வலம் வந்து கொண்டிருந்ததாம் கருடன். அதை ஹனுமன் கண்டுபிடித்து விட்டார். அதே போல பல்லி அந்த சுயம்பு லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டி கொடுத்ததாம். இந்த மாதிரி கருடனும் பல்லியும் அந்த சுயம்பு லிங்கம் இருப்பதை ஹனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது. இதன் பிறகுதான் கருடன் பல்லி இருவருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு அந்த சுயம்பு லிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தாராம் ஹனுமன். அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்ததாம். எப்படி அப்படின்னா, காசியில காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா உங்களுக்கு? காசியில யார் காவல் தெய்வம்? காலபைரவர் தானே காசியில. அந்த காலபைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்து கொண்டு செல்ல முடியாதாம். அதனால ஹனுமனோ தன்னுடைய எஜமான ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போ காலபைரவர் அனுமனை தடுத்து நிறுத்துகிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம், சண்டை பெருசா வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்குமே தெரியும் இல்லையா, அனுமானுக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும், இப்போ காலபைரவர் கோவம் வந்தா எப்படி இருக்கும், ரௌத்ரம் கட்டுங்கடங்காமல் போகும் இல்லையா. இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தா இந்த மண்ணுலகில பிரளயமே வெடிக்குமேன்னு பயந்து இருவருமே அதிக பலசாலிகளாக இருப்பதால் இவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சு காலபைரவரிடம் வேண்டிக் கொண்டனராம். அப்போ சுயம்புலிங்கத்தை எடுத்து செல்ல வழிவகுக்க வேண்டும் என்று கூறி
அனுமனின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட காலபைரவர் லிங்கத்தை எடுத்துச் செல்வதற்காக அனும அனுமதியை கொடுத்தாரா. ஆனா தன்னுடைய அனுமதியின்றி எடுத்துச் சென்றதற்காக மட்டுமே தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார். அதோடு சுயம்பு லிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் அனுமனை அனுப்பி வைத்தாரா. ஆனால் அதே சமயம் அனுமனுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டிக் கொடுத்ததற்காக கருடனுக்கும் வள்ளிக்கும் சாபத்தை வழங்கினாராம் காலபைரவர். இதனால தான் வாரணாசியில நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். யாரு? காலபைரவர் கருடனுக்கும் வள்ளிக்கும். அதனால காசி பக்கமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனாலதான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் வள்ளியும் இருப்பதில்லை. அதாவது 7 ஜென்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? 7 ஜென்மம் அப்படின்றது செய்த பாவங்கள் போக்குகின்ற தலம்தான் காசி. ஆனா இந்த வள்ளிக்கும் கருடனுக்கும் மட்டும் அந்த இடத்தில் இடம் இல்லை. அதனால இந்த வள்ளிய அந்த காசியில பார்க்கவே முடியாது, கருடனையும் பார்க்க முடியாது. எந்த வீட்லயும் வள்ளி கூட இருக்காது. ஆனா நம்ம மற்ற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வள்ளி நிறைய இருக்கும். ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் பார்த்தால் கருடன் வட்டமிட்டு செல்லும் பார்த்திருப்பீங்க. அதனால காசியில ஏன் கருடனும் வள்ளியும் இல்லை என்பதை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். காசிக்கு போனா இருக்குதா இல்லையான்னு ஒரு முறை அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கூட வாங்க, வேண்டான்னு சொல்லல. அதே போல நம்ம நாளைய தினம் தீராத கடன்னா வட்டி மட்டுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க. அந்த 2 லட்சத்தை கொடுக்கறதுக்கு 4 லட்சம் வட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த அசலை அடைக்கவே முடியாது. அது என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ தெரியல. கொடுக்கும்போது அந்த மாதிரி மனசுல நினைச்சு கொடுப்பாங்களோ என்னவோ, அது அவங்களுடைய கர்மா. அது நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. கொடுத்தவங்களையும் குறை சொல்ல முடியாது, வாங்கினவங்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த கர்மாவை அங்க கழிக்கணுன்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் நாளைய தினம் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய மந்திரங்கள் என்னன்றத பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனசுல இனம் புரியாத சிந்தனை குழப்பங்கள் ஏற்படும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சியில புதிய அனுபவம் கிடைக்க எதிர்பாராத சில பயணங்கள அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிடையே பொறுமை தேவை. கடன் வாங்கும்போது பொறுமை தேவை. அது வாங்கலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு வாங்குங்க. திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரம் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். புதுமையான விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான ஒரு அமைப்பு இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 8ஆம் எண், அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரம் முடிவுகள்லாம் கிடைக்கும்.
மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் வேலையில சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்துல திடீர் லாபங்கள் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நாள். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் அதுல ஒரு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை ஏற்படும். பாராட்டுகள் கிடைக்கும். திடீர் வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இனி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர தீர்வே கிடைக்கலன்னு நினைச்ச சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திர உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்னைக்கு மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்க. வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையில் லாபங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் ஏற்படும். இன்றைய நாள் கவனம் தேவையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் உங்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திர சந்திப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திர நெருக்கங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மறதி சார்ந்த பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்துறை கால்நடைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வண்டி வாகனத்தில் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். வியாபார ரீதியான பணியில செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீங்க. சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரத்துல ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியில கூட நீங்க தான் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உயர் அதிகாரியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும். திட்டமிட்ட காரியத்துல நிறைவேறும். சிறுதூர பயணங்களால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசை 7ஆம் எண் அதிர்ஷ்ட வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக மறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். எதிர்பார்த்த தடம் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாலை வேலைக்கு பிறகு சந்தோஷம் நிலவும். நண்பர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்தி. சித்திரை நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திர கருத்து வேறுபாடுகளாக விலகுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திர செல்வம் செல்வாக்குல அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளியூரில் இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். நண்பர்களின் வருகையால் மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு நெருக்கமான சந்திப்புகள்லாம் ஏற்படும். ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி தேவையற்ற
பிரதிவாதங்கள் இருந்ததெல்லாம் இன்றைக்கு அது சமநிலை அறிந்து செயல்பட வேண்டியது மிக அவசியம். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணங்களால் உங்களுக்கு மனதில் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர் சேமிப்புகள்லாம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதில் எண்ணிய காரியங்கள்லாம் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்துல முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல லாபங்கள் மூலம் கையிருப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை 7ஆம் எண் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்காரர் அனுகூலமான ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு நாள். வேலை சம்பந்தமான புதிய முயற்சிகள்லாம் பலிதமாகும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் இறக்க வேண்டிய நாளாக இருக்கு. இரக்கம், அதாவது இரக்கம்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடமேற்கு திசை 6ஆம் எண் அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். குண நலன்களின் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும். பணிச்சுமையினால் கோபங்கள் அதிகரிக்கும். ஜாமீன் விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் நன்மைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு திறன். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கு உயரும். கலை சார்ந்த துறைகளை மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.